இன்று மதியம் வேலையில் இருக்கக்கூடிய காட்சி இது. ஏன் இந்த பாலத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு ஜங்ஷன். எங்கேருந்து வண்டி வந்தாலும் போனாலுமே குறைகள் மலையை பொறுத்தளவுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக விளங்கக்கூடிய நம்ம ஏரி பாலம். இதிலிருந்து தான் நம்ம சைட் சீயிங் பிளேசஸ் மற்ற வில்லேஜ் கிராமங்கள் எல்லா பக்கம் போகக்கூடிய ஒரு பாதை மற்றும் ஒரு இணைப்பு பகுதியாக விளங்கக்கூடியது. மதியத்தோட நிலவரம் இப்படி தான் இருக்குது. பொதுவாக காலை வேலைகளில் அதிகப்படியான வாகனங்கள் வரப்போ சைட் சீயிங் பிளேசஸ் நோக்கி போவாங்க. ஒரு விஷயம் இங்கே உறுதிப்பட பயிரணும்னா என்னென்னா, இது எல்லாமே இரட்டை வழிச்சாலை தான். மலைச்சாலைகள் எப்போதுமே அப்படி தான் இருக்கும். ஒரு வண்டி போகிறதுக்கு ஒரு வண்டி வர்றதுக்குமான ஒரு இடமாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் அதிகப்படியான வாகனங்கள் வரப்போ கொஞ்சம் நகர்ந்து தான் செல்கிற மாதிரி இருக்கும். இதில் இடையூறு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் அந்த சாலை ஓரங்களில் வண்டியை நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிட்டு போகிறது, நடு ரோட்டில் வச்சு அந்த கெஸ்ட்டுகளை வாகனங்களில் வர பெரிய வண்டிகளில் வரவங்க இறக்கி விட்றது, அதுக்குண்டான கால விரயம், இந்த மாதிரி ஒரு பெரும் சிக்கல் இருக்குது. ரெண்டாவது இந்த ஓவர் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரங்களில் அந்த வாகனங்களுக்கான இடையூறு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு பொறுப்போடு வரக்கூடிய வாகன ஓட்டுநர்கள், அந்த சுற்றுலா பயணிகள் நடந்துக்கிட்டாங்கன்னா கொடைக்கானலோட போக்குவரத்து எப்போதுமே இயல்பாக இருக்கும். தற்போது கூட இ பாஸ் அப்படின்ற சிஸ்டம் நடைமுறையில் இருக்குது. அந்த கோர்ட்டு சொன்ன ஆர்டர் படி தான் அந்த வாகனங்கள எண்ணிக்கை அப்படின்றதுமே இருக்குது. இந்த தொடர் விடுமுறை காலங்களில் இலகுவான போக்குவரத்து நடைபெறணும்னா வரக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் முழுமையாக ஒத்துழைக்கணும். ஏன்னா எல்லா பகுதியிலையுமே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து பொழுதன்னைக்கு இதை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது எந்தளவு சாத்தியம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் எல்லா ஜங்ஷன்லையும் இருப்பாங்க. பொறுப்பான வாகனத்தை ஓட்டுறது, பொறுப்பாக வந்து அதற்குரிய இடங்களில் நிப்பாட்டுறது, மேலும் இடையூறு இல்லாமல் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்கிறப்ப மட்டும்தான் கொடைக்கானலில் இந்த வாகன நெரிசல் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தோம், இந்த ஒரு வழி பாதை மாற்றம் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறவங்க, கிராமங்களுக்கு போகிறவங்க, பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்கு போகிறவங்க எல்லாருமே அந்தந்த பாதையில் பல்வேறு கிளை சாலைகளில் போயிட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இல்லைன்னா இந்த நேரமெல்லாம் ரொம்ப விதிங்கி இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அழுத்தமான ஒரு கோரிக்கை. என்னென்னா, வாகன ஓட்டுநர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அவங்க வாகனம் நிறுத்தும் போது சரியான இடங்களில் நிறுத்த வேண்டும். இடையில போட்டு இறக்கி விடுறது அப்படின்றது கொஞ்சம் அகலமான இடங்களில் கொண்டு போய் நிப்பாட்டி வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை இறக்கி விடுறது, இந்த மாதிரி பொறுப்போடு நடந்தால் மட்டுமே இங்கே வந்து இயல்பான வாகன போக்குவரத்து இருக்குன்றது ஒரு உண்மை. இன்றைக்கு இந்த மதிய வேலையில் பதிவு பண்ணியிருக்கோம். இதை விட 3 மடங்கு மாலை வேலை 6 to 8 இந்த ஏரி சாலை ஒரு போக்குவரத்து இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இந்த மதிய வேலை சந்திப்போம் நண்பர்களே. வாருங்கள், பொறுப்புடன் நடந்து கொள்ளும், இனிமையான சுற்றுலாவை கொண்டாடுவோம்.